சைடில் தான் நான் அதிகமாக போயிருக்கேன். போகிற வழியில் ஒரு கோயில் ஒன்று பார்த்தேன். ரொம்ப பாழடைஞ்ச கோயிலாக இருந்துச்சு. இது என்ன கோயிலாக இருக்குன்னு தெரியல. நான் உங்களுக்கு அந்த கோயிலை காட்டுறேன். நம்ம இன்றைக்கி அங்கே தான் போகிறோம். வாங்க, தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. நம்ம அந்த கோயில்கிட்ட போவோம். இதுதான் அணக்கரை பாலம், பழைய பாலம். அது இப்போ நிற்கிது. நம்ம வந்து புது பாலத்தில் நிற்கிறோம். இங்கேருந்து தான் அணக்கரை வந்து ரெண்டாக பிரியும். சரிங்களா? இது ஒரு பாலம், இது ஒரு பாலம். இது நடுவில் தீவு மாதிரி இருக்கும் இது. சரிங்களா? வாங்க, இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு போவோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம இப்போ கும்பகோணம் ரோட்டில் போயிட்டுருக்கோம். இது வந்து கும்பகோணத்தோட நேர் ரோடு. நம்ம கும்பகோணம் ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். இது வந்து அணக்கரையிலேருந்து கும்பகோணம் ரோட்டில் திருப்பனந்தாளுங்கிற ஏரியாக்கிட்ட தான் இந்த கோயில் இருக்குது. இதை தான் நான் அன்றைக்கி என்னன்னா ஒரு நாள் நான் பைக்கில் போகும்போது பார்த்தேன். அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்துக்கிட்டு இருக்கிறோம். இது நேராகவே இருக்குது. நீங்கள் வந்து சோழபுரத்துலேருந்து அடுத்து வந்து திருப்பனந்தாள், அதுக்கு இடையில பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்கு தான் போயிட்டுருக்குறோம். நீங்கள் வழியில் தான் காட்டுறேன் வாங்க. இதான் கைஸ் அந்த கோயில். நல்லா பாருங்கள். இது நான் ரோட்லேருந்து எடுத்துருக்கேன். இப்போ நான் கோயிலுக்கு வந்துட்டேன். இதுதான் அந்த கோயில். சுமார் 200 ஆண்டுனாச்சும் இந்த கோயில் பழமையாக இருக்கும். இது ஐயனார் கோயிலா இல்லை கருப்புசாமி கோயிலான்னு தெரியல. ஆனால் இந்த கோயில் கண்டிப்பாக ஒரு புகழ்பெற்ற கோயிலாக தான் இருக்கணும். இந்த கோயில் பார்த்திங்கன்னா இப்போ சேதமடைஞ்சிருக்கு. இதோட கற்பகிரகம் கோயிலோட முழு பகுதியும் வந்து சேதமாக இருக்குது. மேல் கோபுரம் மட்டும்தான் இருக்குது. இதுதான் அந்த கற்பகிரகம். இங்கே பார்த்திங்கன்னா இது கருப்புசாமி கோயிலா இல்லை ஐயனார் கோயிலான்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த சிலையை வச்சு தான் அதை கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஐயனாருக்கும் கருப்புசாமிக்கும் குதிரை இருக்கும். பக்கத்தில் யானை சிலையும் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு கொட்டாயில் இது ஒரு விளக்கு மட்டும் எரியுது. இது என்னன்னு தெரியல. இது சாமியா இல்லை ஏதாச்சும் ஒரு சமாதியானு தெரியல. சுற்றி பற்றி எங்கேயுமே ஒரு ஆள் நடமாட்டமே இல்லை. கொஞ்சம் அச்சுறுத்தலாக தான் இருக்குது. இந்த கோயிலுக்கு என்ன தான் ஆச்சு எனக்கும் தெரியலை. கிட்டத்தட்ட இது இத்தனை ஆண்டுகளாக இப்படி இருக்குதுன்னு தெரியல. நான் எதர்ச்சியாக தான் இங்கே போனேன். திடீர்னு பார்க்கும்போது இந்த கோயில் என் கண்ணில் தென்பட்டது. இதில் மர்மங்கள் இருக்கா, ஏன் இந்த கோயில் இப்படி ஆனது அப்படின்னு விசாரிக்க கூட இங்கே பக்கத்தில் ஆள் இல்லை. ஆனால் இது கண்டிப்பாக ஒரு வீரன் கோயிலாக இருக்கணும். அப்படி இல்லையா ஐயனார் கருப்புசாமி ஏதோ ஒரு கோயிலாக தான் இருக்கணும். அதுக்கு அடையாளம் இந்த குதிரையும் யானையும் தான். இந்த கோயில் மிகவும் மோசமாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு வேப்ப மரமே வளர்ந்துருக்கு. அப்படின்னா இங்கே எத்தனை வருஷமாக இது இருந்திருக்கு, இது யார் கட்டுறது அப்படிங்கிற ஒரு தகவலுமே இங்கே இல்லை. இங்கே கல்வெட்டுகளும் எதுவும் இல்லை. இது கோயிலோட பின்பகுதி. இது பாருங்கள், எவ்வளோ பெரிய வேப்ப மரமே வளர்ந்துருக்கு பாருங்கள். சுற்றி பற்றி யாருமே இல்லை. இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கோயிலை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும் இந்த கோயிலோட தகவல் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.